நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள் 2025 செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னா, லாஸ்ட் மந்த்து உங்களுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் இருந்திருக்கும். அதே போன்று வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நிறைய நீங்கள் நேயர்கள் பார்த்திங்கன்னா அங்கேயும் நீங்கள் அலைஞ்சிருப்பீங்க. நிறைய இடங்களுக்கு சென்று வருவதற்காக பணி நிமித்தமாக நீங்கள் அமர்த்தப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஸோ லாஸ்ட் மந்த்து நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு பெனிஃபிட் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த் ஒரு அலைச்சல்களை சந்தித்த வகையில் இருந்திருந்தாலும் அந்த ஒரு 10 நாளைக்கு பிறகு, ஒரு 15 நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தினை மந்த் எண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று இந்த இன்சென்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அக்யூமுலேஷன் ஆகிட்டு வராமல் இருக்குது, நிறையா சேங்ஷன் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரியான எல்லாமே ஒரு பல்காக ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இந்த மாதத்தினுடைய 15க்கு பிறகு கிடைக்கிறதுக்கான, செப்டம்பர் மாதம் 15க்கு பிறகு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பிறகு கண்ணா பின்னான்னு செலவாக இருக்கும். நிறைய செலவீனங்கள், நிறைய எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும், நிறைய எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு நேர்த்தியான பெயர் எடுப்பதற்கும், நல்ல ஒரு விளங்குவதற்கும், அதே போன்று நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு ஒர்க் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிக அளவில் வெளிப்படுவதற்கும், அதை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவில், அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அளவில் பரவி அதன் ரீதியாக சில விஷயங்களுக்காக உங்களுடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ரைசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த செலவீனங்கள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பெரும்பாலும் உங்களுக்கு செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9 மற்றும் 12ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதாவது தந்தை ரீதியான விஷயங்களில் சில 15ஆம் தேதிக்கு பிறகு தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, அதை பெரியவர்கள் யாராவது இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த 15ஆம் தேதி சற்றேறக்குறைய ஒரு 15க்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் அதில் ஒரு கான்சன்ட்ரேட்டடாக யூ ஹேவ் டு கிவ் சம் கன்சர்ன் ஓவர் டு த பர்டிகுலர்லி டு த சீனியர் சிட்டிசன்ஸ் இன் யுவர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இந்த மாதத்தினுடைய ட்ராவல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய, அதாவது அப்ராடில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு, லிவிங் பண்ணுற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையும். அதே போன்று லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு வெக்கேஷனாக நீங்கள் போயிட்டு வர்றது, அதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு இதாக போய் எக்ஸ்கர்ஷன் மாதிரி போகிறது, இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில். ஸோ இந்த மாதத்தினுடைய முற்பகுதி அதற்கான சப்போர்ட்டிவாக இருக்குது. பிற்பகுதி ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரொட்டீனுக்கு ஒரு ஒர்க்குக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முற்பகுதி மட்டும் 15th வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ராவல் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், மற்றும் குடும்ப அங்கத்தினர்களுடன் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறைய இடங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 15க்கு அப்புறம் ரொட்டீனாக நீங்கள் ஒர்க்குக்கு போகிற மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த அப்ராடில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும். அதே போன்று பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்குமே உங்களுடைய எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து இதெல்லாமே முறியடிக்கப்படும். ஸோ உங்கள் காம்படிட்டர்ஸ்னால் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் உங்களோட காம்படிட்டர்ஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய, அவங்க எடுக்கக்கூடிய மூவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா சனி பகவானுடைய அந்த 6th ஹவுஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா
இட்ஸ் அ குட் ஃபார்ச்சூன். அதாவது சனி பகவான் போன்ற கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும். ஸோ அதனால் உங்களுடைய எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையே கிடையாது. அதே போன்று ஒரு ஃபாரின் எக்ஸாம் இல்லைனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய அன்பர்களுக்குமே இது ஒரு பர்ஃபெக்டான காலகட்டமாக அமையும். அதே போன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் இந்த ஐவிஎஃப் முறையில் கருத்தரித்தல் முறையை பின்பற்றக்கூடிய தம்பதியினர்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்டிகுலராக இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல மேலும் பலன்களை பெற வேண்டும் என்று சொன்னால் மகாலட்சுமி தாயாரனுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்து வாருங்கள். மேலும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய வழிபாடு செய்து வாருங்கள். திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். மேலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுறப்ப ஹைப்புங்கிற பட்டன் வரும். அந்த ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ரேங்கிங் இருக்கும். அந்த ரேங்கிங்கை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு சில ராசிகளுக்கான வீடியோ பலன்களை பற்றி பார்க்கும்போது நாம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.